பாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? என்ன கரெக்டா இருக்கு? குமார் பழுகல் இருக்கு. பழுகுல குமார் எங்க போய் தேடுறது? யாருங்க தேடுறது? செல் நம்பர் இருக்கா? ஆதார் நம்பர் இருக்கா? அதெல்லாம் செக் பண்ண எங்களுக்கு டைம் வேணும். நினைச்ச உடனே வண்டி அனுப்ப முடியாது. சொல்ல புரியுதா? நீ ப்ராப்பரா யாருக்கு அனுப்புறேன்னு சொல்லு. அந்த ஆளோட பேர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ஆதார் நம்பர் இருக்கணும். இப்பதான் ஏடி மைண்ட் ஸ்டெப் பேசுறேன். எல்லாமே இருந்தா தான் கரெக்ட். அவர் என்ன பர்பஸ் யூஸ் பண்றாரு? குடோன் வச்சிருக்காரா அல்லது வீடு கட்ட போறாரா? இவ்வளவு இருந்தா சொல்லி இப்ப அனுப்பிச்சு விட்டுருவேன். அனுப்புனா எங்க வெறிய பண்ண முடியல. கேரளாவுக்கு பயணிக்கப்படும் அனுப்பிச்சு தமிழ்நாடு பாடம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாட்டு எந்த வண்டியும் உள்ள அலோவ் பண்ணல. எங்களுக்கு பார்டர் வந்து ஆர்லோய்மொழி போற வண்டிகளை தடுத்து நிறுத்து போலீஸ் ரொம்ப அடாபடி காட்டிட்டு இருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வண்டியை சேர்த்து சரியான இடம் கொண்டு வர வண்டியும் சரியான பாஸ் கொண்டு வர வண்டியும் தடுத்து நிறுத்தி 3 நாளா இங்க போட்டிருக்காங்க. இன்னைக்கு தோவாலையில மக்கள் எல்லாம் 3 நாளா சாப்பிடாம அந்த டிரைவர்ஸ் எல்லாம் இங்க நிற்காங்க. அதுக்கு கலெக்டரோ யாருமே எந்த பதிலும் சொல்லல. எல்லாரும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு யாரும் வரவோ எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்துட்டு களியக்காவலையில போற வண்டியை அங்கண்டு வண்டியை சேர்த்து அங்க விடையில எஃப்ஐஆர் போடியாங்க. இங்க விட்டு லேட் பண்ணி போற வண்டியை அங்க தடுத்து நிறுத்தி லேட் ஆகி பாஸ் எக்ஸ்பயர் ஆயிட்டுன்னு சொல்லி அங்க கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியாங்க. அப்படி பண்ணா எங்களால் வாழவே முடியாது. நாங்களும் இதை நம்பிதான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேற எந்த தொழிற்சாலையோ எந்த வருமானமே இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரமே மோட்டார் தொழில் தான். இந்த மாதிரி அடக்குமுறையை கையாண்டா எங்களால வாழ முடியாது. இல்லைன்னு என்ன நாங்க வண்டிகளை எல்லாம் கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கும். எங்க வண்டிகளை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது அதை ஃபாலோ பண்ணி தான் போறோம். அதை நாங்க மீறல. அவங்க சொன்ன டைம் காலையில 6ல இருந்து 8 மணி வரை பீக் அவர் டைம், 10 மணி வரை ஓட்ட பண்ணினாங்க. நாங்க ஓட்டையில மாலை வந்து 3 மணில இருந்து 8 மணி வரை ஓட்ட பண்ணினாங்க. அதையும் நாங்க ஓட்டையில காலி வண்டிகள் வந்து இங்க வரப்படான்னு சொல்லி இருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு மேல காலையில 6 மணி வரை தான் காலி வண்டி வரணும், நைட்டு மட்டும். அப்படி வார சமயத்தில் எங்களால ஒரு லோடு எடுக்கவோ எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க மாட்டி இருக்கோம். இதுக்கு மாவட்ட நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அல்லன்னு என்ன நாங்க போராட்டம் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இல்ல 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 கேரளா பாஸ் உள்ள கேரளா பாஸ் இருக்க வண்டிகளை விடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு போற பாசுகளை இது எங்க இறக்குது? இங்க அங்க உள்ள ஆதார் கார்டு, அந்த ஓனருக்கு அட்ரஸ் எல்லாம் வாங்கி அங்கண்டு கிரைம் இது கண்ட்ரோல் ரூமுக்கு போட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிட்டு சொன்னா மட்டும்தான் அங்க வண்டி அங்க விடுவாங்க. அப்படி பண்ணா எங்களால தொழில் பண்ண முடியாது. 3 நாளா நிக்குது அந்த வண்டிகள் எல்லாம். எப்படி நாங்க தொழில் பண்ண முடியும்? ஒரு பாசிங் லோடு போனா எங்களுக்கு கிடைக்க வருமானம் 1500 ரூபாய். அப்ப 3 நாளைக்கு ஒரு லோடு எடுத்தா நாங்க எப்படி தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கிறது? எப்படி இந்த வண்டிக்கு டியூ கட்டியது, இன்சூரன்ஸ் கட்டியது, டாக்ஸி கட்டியது, எஃப்சி இதெல்லாம் நாங்க எப்படி பண்ண முடியும்? ஒரு வண்டிக்கு மாசம் 10,000 ரூபாய், 3 மாசத்துக்கு ஒரு டாக்ஸி 10,000 ரூபாய் வருது. வருஷத்துக்கு 1,70,000 ரூபாய் இன்சூரன்ஸ் வருது. மாசம் டியூ 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும். இதை நாங்க எப்படி கட்ட முடியும்? அப்படி எல்லாருடைய கிட்டத்தட்ட இதை நம்பி ஒரு 5000 குடும்பம் நேர்முகம் மறைமுகமாட்டம் 5000 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. 5000க்கு மேற்பட்ட குடும்பங்கள். அதாவது ஒர்க் ஷாப்பு, பெயிண்டரு, பிட்டரு, டயர் கடை, பஞ்சர் கடை, கிரீஸ் கடை, சாயக்கடை எல்லாம் இந்த வருமானத்தை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேற எந்த வருமானமும் எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் அத்திரிய தொழிலாளையும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாது. ஒர்க் ஷாப்ல எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. ஒரு டயர் பஞ்சர் ஒட்டியவனுக்கு வேலை இல்லை, கிரீஸ் அடிக்கவனுக்கு வேலை இல்லை, ஒரு டீ கடைக்காரனுக்கு கச்சோடம் இல்லை. அப்ப நாங்க இதை எப்படி வாழுது? எங்களுக்கு களியக்காவில பார்டர்ல இருந்து ஒர்க் ஷாப்புக்கு போற வண்டியோ ஒரு பஞ்சர் ஆகிட்டு கேரேஜி போற வண்டி வரைக்கும் இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. இது கேரேஜ், அதாவது எந்த கம்பெனி, லைலண்ட் கம்பெனியுடைய கேரேஜ். இங்க வரைக்கும் வண்டியை வர முடியல. அப்ப ராத்திரி கொண்டு விட்டு எங்க வண்டி வேலை பார்க்க முடியும்? நீங்க சொல்லுங்க. பத்திரிகை தானே, நீங்க தான் இந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போகணும். என் பேர் டேவிட் ராஜ், கன்னியாகுமரி மாவட்ட லாரி சங்க தலைவர். எங்க ஊர்ல இதே மாதிரி 4 நாள் ஆச்சு வண்டி நின்று. 3 நாள் ஆச்சு. திங்கக்கிழமை இருந்து வண்டி நிக்குது. இன்னும் போகவே இல்லை வண்டி. 3 நாளா நிக்குது. 5 கிராமம். இது சம்பந்தமா நாங்க டிஎஸ்பி மட்டும் பேசிருக்கோம். அவரு இது எஸ்பி போட்ட ஆர்டர் எங்களுக்கு. நாங்க இதை சரி பண்ண முடியாது. அப்படி இதெல்லாம் அரசியல். இது வந்து லிமிட் வந்து நீங்க காலைல 6 மணி டு 10 மணிக்குள்ள போடாண்டாங்களா? அது வந்து சிட்டிக்குள்ள நீங்க அந்த லிமிட் போடலாம். அவுட்டர்ல போட விடாதுல்ல. அவுட்டர்லயும் போட்டுருக்காங்க. சிட்டிக்குள்ள போடுங்க. டைமிங் நீங்க சிட்டிக்குள்ள போடுங்க. அடுத்த கட்டம் வண்டி எல்லாம் விட்டு ஒதுக்கி விட்டு நாங்க போராட்டம் பண்ண போறோம். வண்டியெல்லாம் கலெக்டர் வச்சுக்கிட்டு இந்த வண்டிகளை எல்லாம் கலெக்டர் எடுக்கட்டு. அடுத்த நாங்க உண்ணாவிரதம் இருப்போம். சாகு வர உண்ணாவிரதம் இருப்போம்.
எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க என்ன போராட்டம் நாங்க முன்னெடுக்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்ல. நாங்க இல்லீகலா பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு பாஸ் இல்லாத போற வண்டியோ அதிக பாறை ஏற்றி போற வண்டியோ பனிஷ்மெண்ட் போட்டுட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு பாஸ் இல்லாம இருந்தா ரிமாண்ட் பண்ணிட்டு அதுலயும் தப்பு இல்ல. ஆனா சரியான இடையும் சரியான பாசும் கொண்டு போற வண்டியால உடனே வண்டியை விடணும். வண்டியை தடுக்கப்படாது. தடுக்க நாங்க கஞ்சா கடத்தையில சாராயம் கடத்தையில வேற எந்த பொருளும் நாங்க அத்தியாவசிய பொருள் தான் கொண்டு போறோம். இதனால கட்டட வேலை பாதிக்கப்படுது, கவர்மெண்ட் வேலை பாதிக்கப்படுது, சரியான நேரத்துக்கு கொண்டு செல்ல முடியல. அதுக்கு தீர்வு தான் நாங்க கேட்குமே தவிர வேற ஒன்றும் கேட்கல.